இன்னொரு 5 நிமிஷத்துல நிகழ்ச்சி முடிஞ்சிடும். கொஞ்சம் அமைதியா இருக்கிறோம். இந்த குழந்தைகள் எல்லாம் இந்த பட்டாடையை போற்றி கொண்டு இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் இன்னும் விருது இருக்கு. அந்த பட்டாடை போட்டுக்கொண்டு விருது வாங்க வரணும். அதனால அமைதியா உட்கார்ந்து எல்லாருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கொஞ்சம் இன்னொரு 10 நிமிஷத்துல விழா நிறைவுடும். கொஞ்சம் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கணும். குழந்தைகள் அம்மா பேசணும். அடுத்ததான் நம்மளுடைய வளரக்கூடிய ஓதுவாமூர்த்திகள். இவங்கெல்லாம் குழந்தைகள். இவங்க வளர்ந்து வரக்கூடிய ஓதுவாமூர்த்திகள். இவங்களை நம்மளை போல சிறப்பாக ஓதுவாமூர்த்தி தொழிலில் சிறப்பாக விளங்கி எல்லா கோயில்கள்லையும் ஓதுவார் பணி செய்யணும். அரசு இசைப்பள்ளியில தேவார ஆசிரியராக பணி செய்யணும். இன்னும் பல பள்ளிகளில் இசை ஆசிரியராக சென்று அடைய வேண்டும் என்பதற்காக இந்த இசைப்பள்ளியில 3 வருடம் அற்புதமாக பாடிக்கொண்டு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அறிமுக முறை இது. இன்னும் அவங்களுக்கு அடுத்த வருஷம் தான் அரங்கேற்றம் இருக்கு அவங்களுக்கு எல்லாம். அப்போ ஒவ்வொருத்தரும் 1/2 மணி நேரம் பாடி காட்டணும். தங்களுக்கு தெரிந்ததெல்லாம் பாடணும். ஒரு விருத்தம் பாடணும், நாடகம் பாடணும், திருப்புகழ் பாடணும், அப்படி பல அற்புதங்கள் பாடினாதான் அவங்க முழுமை பெறலாம். அதனால இப்போ அறிமுகம் தான். இந்த அறிமுக நிகழ்ச்சி ஒரு 2 பாடல். 25 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் நீட் எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 12 லட்சம் ஸ்டூடெண்ட் ஜேஇ எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இந்த அளவுக்கு முடிச்ச பிறகு அப்புறம் ஆசி உரை என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இந்த நிகழ்ச்சியானது
தொடர்ந்து நம்மளுடைய குழந்தைகளை வாழ்த்தி அவருடைய வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற இங்கே வருகிற இந்த பெருந்தகைகளை மேடைக்கு அழைக்கின்றோம். அதுக்கு முன்னதாக நம்மளுடைய தெய்வத்தமிழ் மாமன்றத்தின் தலைவர் ஐயா அவர்கள் இந்த குழந்தைகளுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பு செய்கிறார்கள். குழந்தைகளை வாழ்த்த வந்திருக்கக்கூடிய ஓதுவா மூர்த்திகளில் காஞ்சிபுரத்துக்கு மட்டுமல்லாமல் நம்மளுடைய இந்தியா முழுவதும் பயணம் செய்து திருமுறைகளை நாடும் இந்திசையார் தமிழரசு ஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பு பொருந்திய ஓதுவா மூர்த்திகளுடைய மகனார் பிரியார சம்பந்தமூர்த்தி கலைமாமணி ஐயா அவர்களுடைய புதல்வர் கதிர்வேல் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் ஒரு பொன்னாடை போட்டி சிறப்பு செய்கின்றோம். நன்றி ஐயா அவர்களுக்கு நன்றி. நன்றி பண்ண ஐயா இங்க இருக்க கதிர்வேல் அண்ணா கதிர்வேல் சுப்பிரமணியம் ஓதுவாமூர்த்தி ஐயா சார்பாக கொண்டாடி செய்கிறோம். இதெல்லாம் வண்டியில் நிகழ்ச்சி இறுதியாக நிறைவுற்றது. தொடர்ந்து அவர்களுக்கு நல்லாசி வழங்க நம்மளுடைய போற்றுதலுக்குரிய டாக்டர் திருமதி ரமணி நாகசுப்பிரமணியம் அம்மா அவர்களை மாவட்ட அரசு இசைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களை மேடைக்கு அழைத்து வருகின்ற வரவேற்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நமக்கு வாழ்த்துறை வந்துள்ள கைலை மணி திரு நாகராஜன் ஐயா அவர்களை மேடைக்கு வருகின்ற வரவேற்று தொடர்ந்து நம்முடைய தெய்வ சேக்கிழார் மன்றத்தின் தலைவர் அண்ணா சச்சிதானந்தம் ஐயா அவர்களை வருகின்ற வரவேற்கின்றோம். எங்க போய் வச்சிருந்தா அற்புதமாக தொடங்கிய இந்த அருமையான திருநெறிய தமிழிசை விழாவில் தேவார இன்னிசை அரங்கேற்றம் நிகழ்வானது காஞ்சிபுரத்தில் முதல் முறையாக குழந்தைகளுக்காக சிறப்பாக ஏற்பாடு செய்து அவர்களும் திறம்பட அழகாக சிறப்பாக பாடினார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் மிக சிறந்த ஒரு கைத்தட்டை கொடுத்து அவர்களுக்கு வாழ்த்தி அறிவிக்கிறோம். அதனைத் தொடர்ந்து அவர்களை வாழ்த்துவதற்காக சிறப்பாக வருகை தந்த நம்முடைய மாவட்ட அரசு இசைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களை மேடைக்கு வருகின்ற வரவேற்பு அளிக்கின்றோம். தொடர்ந்து தெய்வ சேக்கிழார் மன்றத்தின் அண்ணா சச்சிதானந்தம் ஐயா அவர்களையும் வருகின்ற வரவேற்பு அளிக்கின்றோம். தொடர்ந்து கைலை மாமணி திரு நாகராஜன் ஐயா அவர்களையும் வருகின்ற வரவேற்பு அளிக்கின்றோம். பரதநாட்டிய ஆசிரியர் திருமதி உஷா ராமச்சந்திரன் அவர்களையும்
மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். நம்முடைய அரசு மாவட்ட அரசியல் பள்ளி மிருதங்க ஆசிரியர் யுவராஜன் ஐயா அவர்களையும் மேடைக்கு தரை வருகின்ற வரவேற்று வருகின்றோம். மேடைக்கு அழகு வாங்க சார். அந்த மாதிரி இந்த மாணவர்களை சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி அவருடைய வாழ்வில் வளமும் நலமும் பெற சிறப்பாக வருகிறது என்று நிகழ்ச்சி முழுவதுமாக இருந்து கேட்டு அவருடைய நல்லாட்சி வழங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய அடியார் பெருந்தகைகள் அனைவருக்கும் முதற்கண் வருக என்று வரவேற்று அவர்களை வாழ்த்தும் முகமாக முதலில் நம்முடைய தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கு நம்முடைய பரதநாட்டிய ஆசிரியர் அவர்கள் இந்த பொன்னாடியை போற்றி சிறப்பு செய்கிறார். நம்மளுடைய கைலை மாமணி நாகராஜன் ஐயா அவர்கள் சேக்கிழார் மன்றத்தின் தலைவர் ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடை சேக்கிழார் மன்றத்தின் தலைவர் அண்ணா சச்சிதானந்தம் ஐயா அவர்கள் நம்மளுடைய நாகராஜன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை கொடுக்கிறார். தலைமை ஆசிரியர் அவர்கள் நம்முடைய பரதநாட்டிய ஆசிரியர் உஷா மேடத்துக்கு பொன்னாடை கொடுக்கிறார். நம்முடைய அண்ணா சச்சிதானந்தம் ஐயா அவர்கள் முதல் ஆசிரியர் யுவராஜன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை செய்கிறார். குழந்தைகளை வாழ்த்தும் மூலமாக இப்பொழுது நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் குழந்தைகளை வாழ்த்தி வாழ்த்துரை வழங்குகின்றார். அனைவருக்கும் பணமான வணக்கத்தை தெரிவித்துக் தேவார பரிசு அரவேற்றது முதன் முறையாக ஆசாரப்படி மிக சிறப்பாக நடந்தது. தேவார பாடலில் 12 திருமுறைகளை வளர்ந்திருக்க முடியாத அளவுக்கு பலன்களை அடைக்கவல்ல 12 திருமுறைகள் அனைத்தும் ஒவ்வொரு திருமுறையாக பாடல்கள் மிக சிறப்பாக பாடினார்கள். அனுபவம் வாய்ந்த ஓர்வாமூர்த்திகள் கையாளக்கூடிய ராகங்கள் சிறப்புமிக்க பதியங்களை தாழ நுணுக்கங்களோடு அற்புதமாக 12 குழந்தைகள் மிகவும் அருமையாக பாடினார்கள். எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அதற்கு மிகவும் முக்கியமாக குரு அமைவது என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அது அந்த வகையில் என் பள்ளி தேவார ஆசிரியர் திரு ராஜபக்தி அவர்கள் மிக சிறந்த குரு, எப்போதும் இறைப்பணி செய்து கொண்டிருக்கும் உற்சாகத்துடன் பணியாற்றிக் கொண்டிருக்கும் திரு ராஜபக்தி அவர்களே அத்தனை பெருமை சாரும் 12 மாணவர்களை மிகவும் அழகாக பயிற்சி கொடுத்து அவர்களை மேலே இந்த அளவுக்கு பாட வைத்திருக்கிறார் என்றால் அதுவும் சாதாரண விஷயம் இல்லை, மிகவும் பெருமைக்குரியது. என் பள்ளி ஆசிரியர் என்பது நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். இறைவனை இசை வழிபாடு செய்வதற்கு மூலமாக இறைவனை அடைய முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு பதிகத்திற்கும் என்ன பலன் என்பதை அற்புதமாக விளக்கி மாணவர்களை பாடச் செய்து இன்று மிக சிறப்பாக 12 குழந்தைகள்
தேவார பன்னீசை நன்மணி என்கிற விருது பெற்று பாராட்டு பெற்று இன்று நமக்கு நிகழ்ச்சிகள் வழங்கி மிகவும் சிறப்பித்தார்கள். நேரம் போவது தெரியாமல் மாணவ செல்வங்களின் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தோம். இது அனைத்திற்கும் முக்கிய காரணம் பெற்றோர்கள் தங்களுக்கு குழந்தைகளை தேவாலயத்தை பயில்வதற்கு அவர்களுக்கு உற்சாகமூட்டி பயில்வதற்கு அவர்கள் கொடுத்த நல் வழிகாட்டுதல் தான் இதற்கு முக்கியமான காரணம். அந்த வகையில் பெற்றோர்களுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து பக்கவாத்தியம் வாசித்த அனைவருக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் மேன்மேலும் காஞ்சி மகா பெரியவர் அவர் சொன்ன வாக்கியப்படி எதுவுமே தொடர்ந்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டும், கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், கற்பதற்கு ஒரு எல்லையே கிடையாது என்று கூறியவாறு மேலும் மேலும் தேவார பாடல்களை பூரணமாக கற்று தேர்ச்சி பெற்று இத்துறையில் அனைத்து மாணவ செல்வங்களும் எமது பள்ளி தேவாரத்துறை மாணவ செல்வங்களும் தேவாரத்துறையில் ஒரு உன்னத நிலையை அடைந்து நட்சத்திரமாக ஒளிர வேண்டும் என்று மனதார வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தொடர்ந்து நம்முடைய அண்ணா சச்சிதானந்தம் ஐயா அவர்கள் குழந்தைகளை வாழ்த்தி அருள்மாறு அன்போடு கேட்கிறேன். ஏகம்பத்துறையந்தாய் ஒட்டி பாகம் பெண்ணுருவானாய் ஒட்டி கல்வியில் கரையில்லாத காஞ்சி கற்றவர்கள் நிறைந்த காஞ்சி என்று சொல்லுவது வழக்கம். கல்வி என்றால் சாத்திரமும் தோத்திரமும் வேதங்களும் ஆகமங்களும் என்று மட்டுமல்ல, இசைக்கல்வியும் ஆடலும் பாடலுமாக கற்றவர்கள் நிறைந்த நகரமாக காஞ்சி சொல்லப்படுகிறது. இது திருஞான சம்பந்த பெருமான் இங்கே காஞ்சிக்கு வரும்போதே அவரை இங்கே காஞ்சியில் கண்ட அந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறார். பொதுவாக கலிக்கட்சி என்று சொல்லுவது வழக்கம். கலி என்றால் ஓசை மிகுந்த நகரம் காஞ்சிபுரம் என்று சொல்லுவார்கள். பாடலும் ஆடலுமாக ஒரே ஓசையாக இருக்கும். அதை சொல்லுகிறார் சம்பந்த பெருமான். பாராரும் முழவம் வந்தை பார் உலகம் பூரா ஒலி கேட்குதான். காஞ்சியிலே நிகழ்கின்ற நிகழ்ச்சிகளின் ஒலி உலகம் முழுவதும் கேட்குதான். பாராரும் முழவம், முழவம்னா மிருதங்கம், மிருதங்க ஓசை. பாராரும் முழவம் மங்கை குடல் யாழொலி பாடல் ஆடல் என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார். அப்படி அவர் வந்தபோது எங்கு பார்த்தாலும் பாடலும் ஆடலுமாக இந்த நகரம் விளங்கியது என்று அவர் பாடுவார். அப்படி அந்த காலத்திலே இருந்த அந்த நிலை கொஞ்சம் மாறி போயிருந்தது. இப்பொழுது மீண்டும் நம்ம ராஜபதி இங்கே காஞ்சிபுரத்துக்கு எழுந்தருடைய பிறகு இந்த பாடலும் ஆடலுமாக எங்கு பார்த்தாலும் பரதநாடு இந்த இசைக்கல்லூரி ஏற்பட்ட பிறகு என்று நினைக்கிறேன். இந்த இசைக்கலைக்கல்லூரி ஏற்பட்ட பிறகு பாடலும் ஆடலும் நடன கலையும் மிகுந்து காஞ்சியிலே விளங்குகிறது. அதே போல இந்த தேவார இசையும் திருமுறை இசையும் மிகச் சிறப்பாக இங்கே காஞ்சிபுரத்தில் பல ஓதுவாமூர்த்திகள் உருவாகுகின்ற நிலையை உண்டாக்கி இருக்கிறார்கள் நமது ஓதுவாமூர்த்திகள். அவருக்கு முதல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பெல்லாம் மொபைலை பார்க்குற காலம். எப்போ இதே சாப்பிட்றது கூட நேரம் இல்லைன்னு மொபைலையே திறந்து வச்சு பார்த்துட்டு நான் கூட மொபைலில் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன். அப்படி குழந்தைங்க எப்போதும் இந்த மொபைலில் கண்ணு பூரா அதில் தான் இருக்க பாடத்தை கூட செல்லாது. அப்படிப்பட்ட குழந்தைகளை திருமுறையிலே பயிற்றுவித்து இசையோடு பயிற்றுவித்து ஞானசம்பந்த பெருமான் போல அந்த நிலைக்கு கொண்டு வருகின்ற ஒரு பெரும் முயற்சி இருக்கிறதே, அதை நாம் பாராட்டணும். அந்த குழந்தைகளையும் நாம் வாழ்த்தணும், பாராட்டணும். ஞானசம்பந்த பெருமான் சைவத்தை மட்டும் வளர்க்கவில்லை, தமிழையும் அதோடு சேர்ந்து இசையையும் சேர்த்து வளர்த்தவர். அவருக்கு தமிழ் என்பது தந்தை போல, இசை என்பது தாய் போல. அதனாலதான் தந்தையினுடைய இன்சியலை யார் போட்டுவாங்க? பிள்ளை போட்டுவாங்க. தமிழ் ஞான சம்பந்தர் தமிழை தந்தையாக நினைத்தவர்.
அதனால தமிழ்ஞான சம்பந்தர் என்று அவருடைய பாடல்களை எல்லாம் பார்க்கலாம். நாம அதுக்கு பின்னாலேயோ அதுக்கு முன்னையோ யாருமே தமிழை இனிஷியலாக போட்டவர்கள் யாருமே கிடையாது. தன்னுடைய பெயரோடு தமிழை சேர்த்தவர்கள் யாருமே கிடையாது. இன்னைக்கு தமிழ் தமிழ் என்று உச்சரிப்பவர்கள் கூட அப்படி யாரும் இதுவரைக்கும் கிடையாது. ஞானசம்பந்த பெருமான் ஒருவர் தான், அதுவும் ஒரு அந்தனராக ஒரு இதில் வந்தவர். அவர் தமிழ் ஞான சம்பந்தர் என்று அவர் அதை பெயரோடு சேர்த்து பாடுகின்றார். அவருக்கு அந்த தமிழும் இசையும் அதுதான் சேக்கிழார் பெருமான் சொன்னார், கானத்தின் எழுபிறப்பை கண்டடிப்ப கண்டார். ஞானசம்பந்தர் வருகிறார், அந்த மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். கானத்தின் இசையினாலே எழுந்த பிறப்பு இது, அவதாரம், இசையினுடைய அவதாரம் என்று நினைத்தார்களா? கானத்தின் எழுபிறப்பை கண்டடிப்ப கண்டார்கள் என்று. அவர் காஞ்சிபுரத்துக்கு வருகிறார், திருமேற்றை திருக்கோயிலுக்கு போகிறார். அங்கு ஏற்கனவே பல யுகங்களுக்கு முன்னே திருமால் தவம் செய்கிறார். சிவசாரூபியம் சுவாமி சிவபெருமானுடைய அதே உண்மை எனக்கு வேணும் என்று திருமால் தவம் கிடக்கிறார். சுவாமி காட்சி கொடுத்து உனக்கு இப்ப கிடைக்காது, அந்த சிவசாரூபியம் என்ற நிலை இப்ப அந்த பதவி கிடைக்காது, பின்னாலே திருஞான சம்பந்த பெருமான் இந்த தலத்திற்கு வருவார், இசை பாடுவார், அப்போ உனக்கு இந்த பதவி கிடைக்கும்னார். சிவசாரூபியம் திருஞான சம்பந்த பெருமான் வந்த பிறகு திருமெட்டலியில் இருக்கிற திருமால் முக்கியமான கிழக்கு பார்த்த சந்நிதி திருமாலாக இருந்தவர் இந்த இசையை கேட்டு ஞானசம்பந்த பெருமானுடைய பாட இசையை கேட்டு உருகி சிவசாரூபியம் பெற்றார் என்பார்கள். அங்க அப்ப அந்த நேரம் அந்த கோடியில பிள்ளையார் கோயில்னு இருக்கும், திருமேட்டடி தெருவில் இந்த கோடியில இருக்கும் பிள்ளையார் கோயில். பிள்ளையார் கோயில் பிள்ளையார் இல்லை, ஞானசம்பந்த பிள்ளையார் கோயில். நீங்க அங்க போய் பார்த்தீங்கன்னா ஞானசம்பந்தரை தரிசனம் பண்ணலாம். அங்க இருந்து பாடுகின்றார். திருமேட்டடியாளர் கேட்கல என்று அவர் அந்த இசையை கேட்கணும்னா அந்த கோயிலை விட்டு கிட்ட வந்துட்டாரா. உற்று கேட்ட முத்தீசன் பேர், உற்று கேட்டாராம். அவர் கிட்ட வந்து அந்த பாடலை கேட்டாராம். இப்படி அந்த பாடல் நமக்கு கிடைக்கல. ஏன்னா அந்த சிவசாரூபியம் அவருக்கு பெற்ற மாதிரி நம்மளுக்கு கூட அந்த மாதிரி சிவசாரூபியம் கிடைச்சிருக்கணும் அந்த பாட்டை கேட்கின்றார். இந்த இசை அவரை அந்த பெருமான் எங்க இருந்தாலும் இசைக்கு இசைப்பிரியர்னே பேரு, கானப்பிரியர்னே பேரு பெருமானுக்கு. மூலஸ்தானங்கள் தான் போய் கும்பிடணும் இல்லை, இவர் எங்க தேவாரம் பாடுகிறார்களோ எங்க இசை பாடுகிறார்களோ அந்த இடத்துக்கு பெருமானே எழுந்தருள்வார் என்பதை தேவாரத்திலே நாம் பார்க்கிறோம். திருக்கானூர் என்கின்ற தேவாரத்திலே அந்த செந்தமிழோடு முழவம் மங்கை குடல் யாழொலி இதையெல்லாம் சேர்த்து பாடுகின்ற நேரம் மல்கு பாடல் ஆடல் அந்த செய்கின்ற இடம் ஓவான்னு வரும். அந்த திருமுறையிலே அவர்கள் பாடுகின்ற இடத்தை விட்டு நகர மாட்டாராம். தேவாரம் எங்கெங்க ஒலிக்கிறதோ அந்த பெருமான் எழுந்தருள்வார். நாம பொதுவாக கேட்போம் ராமாயணம் படிக்கிற இடத்துல ஆஞ்சநேயர் இருப்பாருங்க, தேவாரம் பாடுற இடத்துல சிவபெருமான் எழுந்தருள்வார். அதனால நீங்க வீட்டுல எந்த நிகழ்ச்சி மங்கள நிகழ்ச்சி நடந்தாலும் பெருமானை வரவழைக்கணும்னா தேவார நிகழ்ச்சி வைங்க. இந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் வச்சு ஒரு நிகழ்ச்சி வைங்க. முன்னாள் திருமண நிகழ்ச்சியிலே வைக்கலாம், ஓர்வாமூர்த்திகளை வைக்கலாம். இந்த மாதிரி குழந்தைகளை வளர்த்து அவங்களுடைய இசையை வளர்த்து அவர்களை நிகழ்ச்சி வைக்கலாம். அப்படி பெருமான் இசைப்பிரியராக இருக்கிறவர். இத நாத உபாசனை பண்ற போது நாத உபாசனை பண்றவங்களுக்கு மும்மூர்த்திகளும் காட்சி கொடுப்பார்களாம். அப்ப சிவபெருமான் அதற்கு மேலானவர், அவரே வந்து தேவார இசை பாடினார் வந்து காட்சி கொடுக்கிறார்னா இன்னும் சொல்லணுமா? இன்னும் ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் சொல்லிடுறேன். திருச்செந்தூர்ல கந்தசாமி ஓதுவார்னு ஒருத்தர் இருந்தார். கந்தசாமி ஓதுவார். அவர் தினந்தோறும் சுவாமி முன்னிலையிலே இருந்து திருப்புகழ் பாடிக்கொண்டிருப்பார். தினம் திருப்புகழ் பாடுவார். அவர் ஒரு கெட்ட பழக்கம் வெத்தலை பாக்கு போடுறோம். அந்த வெத்தலை பாக்கு போடும்போது எச்சல் துமழியும் அந்த வாயிலிருந்து எச்சில் அவர் அங்க இருக்கிற அஞ்ஞான திருக்குறள் மேலெல்லாம் படம். அவனுக்கு கோபம் வந்து திட்டி, நீ இனி வராதையா, வெளியே இங்க வந்து பாடாத, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. அவர் முருகப்பெருமான பாடாம இருக்க முடியல. அவர் திருச்செந்தூர் கடல் ஓரம் போய் அலைகள் வீசுகின்ற கடல் மணலில் உட்கார்ந்து கொண்டு திருப்புழ மனமாற முருகப்பெருமான் நினைச்சு பாட ஆரம்பிச்சார். கண்ணை திறந்து பார்த்தா எதிரில் உட்கார்ந்துங்கிறார் திருச்செந்தூர் முருகன். அவருக்கு
அளவிலாத ஆசை வந்து திருப்புகழ் மேல 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 பாடிக்கொண்டே இருக்கிறாரு. இந்த வெத்தலையும் நன்று சென்று எச்சில் துணித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த வெள்ளை ஆடை அணிந்திருந்தார்கள். அன்னைக்கு தினம் கோயிலே சுவாமிக்கு வெள்ளை பட்டாடை. மறுநாள் வந்து கருவறையை திறந்து பார்க்கிறாங்க. முருகப்பெருமானுடைய ஆடை முழுதும் சிகப்பா இருக்குது. வெள்ளாடு தானே நம்ம வெண்பட்டாடு தானே நம்ம அணிந்தோம், இப்போ பார்த்தா சிகப்பா இருக்குதுன்னு நினைச்சா கிட்ட போய் பார்த்தா அந்த வெத்தலை சாதெல்லாம் இருக்கு. சுவாமி சொன்னாரு, என்னுடைய பக்தன் திருப்புகழ் பாடினா அந்த இசையை கேட்டு மயங்கி இருந்துட்டேன், அதனால இந்த இடத்த விட்டு அவன் பாடுற இடத்துக்கு போயிட்டேன். இந்த தேவாலயம் எங்கெங்க திருப்புகழ் தேவாலயம் பாடுகிறார்களோ அங்கே நிச்சயமா பெருமான் வந்து இருப்பான் என்பதை இதற்கு ஒரு உதாரணமாக சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சியாக சொல்லி அந்த இங்கு பாடி அருமையாக பாடி பயிற்சியை கொடுத்திருக்கிறார் ஓதுவாமூர்த்திகள். அதையும் ரொம்ப அருமையாக அவர்கள் மனப்பாடம் செய்கிறதுன்றதே மிக அருமையான ஒன்று. அது மனப்பாடம் செய்து அந்த அளவிற்கு இங்கே வந்து இசையோடு அந்த இசை தவறாமல் ஜதி பிறழாமல் அந்த தாளம் பிறழாமல் பாடியிருக்கிறார்கள் மாணவர்கள். அவர்களை எல்லாம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி பாராட்டி குருவாளரையும் பாராட்டி வாழ்த்துகிறேன். நீண்ட நாள் இந்த எதிர்காலத்திலே இதுபோல பல மாணவர்கள் உருவாக வேண்டும். காஞ்சி இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக முதல் நிகழ்ச்சி இது அவதார தேவாலயத்திலிருந்து அரங்கேற்றம் முதல் நிகழ்ச்சி. இதுபோல பல ஒவ்வொரு ஆண்டும் இதுபோல நிகழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து கைலை மாமணி நம்முடைய நாகராஜன் ஐயா அவர்கள் குழந்தைகளை வாழ்த்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்ட இசைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இங்கே எனக்கு முன்னே பேசிய தெய்வ சேக்கர் அறக்கட்டளை நிறுவனர் திரு அண்ணா சச்சிதானந்தன் அவர்களுக்கும் இந்த ஒரு அரிய நிகழ்ச்சியை திருமுறை இன்னிசை அரங்கேற்றம் என்று ஒரு புதுவிதமாக சிந்தித்து அதை செயல்படுத்தி காட்டிய திருமுறை கலாநிதி தேவாலய தலைமை திரு சிவராஜபதி ஐயா அவர்களுக்கும் இந்த சமயத்திலே நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இங்கே அருமையாக குழந்தைகள் பாடினார்கள். மிக மிக அருமையாக எதிர்பார்ப்பதை விடவே நன்றாக பாடினார்கள். அந்த குழந்தைகளுக்கும் அவரை வளர்த்து இதில் ஈடுபடுத்திய அவருடைய பெற்றோர்களுக்கும் இருந்து கேட்ட அத்துணை பெருமக்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். தமிழில் பார்த்தீங்கன்னா பல சொற்கள் எல்லாம் அந்த காலத்திய முன்னோர்கள் மிகவும் நுட்பமாக ஆய்ந்து உணர்ந்து வகுத்திருக்கின்றார்கள். பல சொற்களுக்கு ஒரே பொருள் இருக்கும். ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் தமிழ் கூட சொல்லுவார்கள். அப்படி சொல்லும்போது குறிக்கோள், நோக்கம், லட்சியம் இந்த 3 சொற்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே பொருளை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் மிக மெல்லிய வேறுபாடு ஒன்றுக்கு ஒன்று இருப்பதை நீங்கள் காணலாம். இங்கே பாடிய குழந்தைகளுடைய பெற்றோர்களை அழைத்து உங்களுடைய நோக்கம் என்ன என்று கேட்டீர்களால் இன்னைக்கு எல்லாம் குழந்தை பாடிட்டு போகணும், எல்லாம் பரிசு வாங்கணும், அதுதான் நோக்கம் என்று சொல்லுவார்கள். அந்த குழந்தைகளை கேட்டீங்கன்னா உங்களுடைய லட்சியம் என்ன என்று கேட்டால் ஒரு குழந்தை நான் டாக்டராக ஆக வேண்டும் சொல்லும், ஒரு குழந்தை நான் ஜட்ஜ் ஆக வேண்டும் சொல்லும், ஒரு குழந்தை நான் இன்ஜினியர் ஆக வேண்டும் என்றெல்லாம் அவருடைய லட்சியத்தை பற்றி சொல்லுவார்கள். இந்த நோக்கம் லட்சியம் இரண்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே பொருள் தான். ஆனால் ஒரு சிறு கால இடைவெளிக்குள்ளே அடக்கி விடுகின்ற சொற்கள் இருக்கு ரெண்டுமே. நோக்கம் என்று சொன்னோம்னா அது இன்றைய தினத்தோடு முடிகின்ற ஒன்று. அதுபோல் லட்சியம் என்று சொல்லும்போது ஒரு காலகட்டத்தில் அவர்கள் விரும்பிய லட்சியம் நிறைவேறிவிட்டால் அது முடிவுக்கு வருகிறது. ஆனால் குறிக்கோள் என்பது இதிலிருந்து வேறுபட்டு இருக்கிறது. குறிக்கோள் என்பது ஆயுள் முழுக்க வருகின்ற ஒரு சொல். நம்முடைய அப்பா பெருமாள் சொல்லுவார், பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோடைமார் மேலாய் கழிந்த நாளும் மெலிவோடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டே
சேர்ந்தான் பாழைவெளி இது கொண்டி சரக்குள்ளாரே என்பர். பாலனாய் கடும் நாட்கள் சின்ன வயதில் தெருவில் விளையாடி பிள்ளைகளோடு விளையாடி இப்போ செல்ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இந்த சிறு வயது எல்லாம் வீணாக கழிந்து சென்று விட்டது. அதற்கப்புறம் வாலிப வயது வந்த பிறகு திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்வில் ஈடுபட்ட பிறகு பல கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்து அதிலேயே ஒரு தோய்வு ஏற்படும். காலையில் எழுந்தவொடனே போயிட்டு குப்பை எடுத்து போட்டலையா, டீ போட்டு கொடுக்கலையா அப்படின்னு திட்டும் குட்டும் வாங்கி கழிச்சு போன காலமான எவ்வளோ பேர். அந்த மாதிரிலாம் இல்லாமல் அடுத்தபடியாக இந்த இப்படி ஒரு நிலைமையெல்லாம் இல்லாமல் இந்த பனிமலர் கோடைமால் மேலமாக கண்டு இப்படியெல்லாம் இந்த நாட்கள் எல்லாம் எனக்கு வாயு வழியிலே கடன் சென்று விட்டது. அதற்கு பிறகு உடம்பிலே கிளர்ச்சி ஏற்பட்டு நோய் வந்து தோலை ஊன்றிக்கொண்டு நடக்கின்ற ஒரு காலகட்டத்திலே இப்போது இருக்கின்றேனே. உன்னை நான் நினைக்கவே இல்லையே, இந்த வாழ்நாளில் எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் கெட்டுவிட்டேன் என்ற அப்பா சுவாமிகள் நம்மை மனதில் இருத்திக் கொண்டு இந்த பாடலை பாடுகின்றார். எனவே வாழ்க்கையிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிக்கோள் தேவை என்பதை இந்த பாடலும் நம்முடைய சுவாமி கொடுத்துகின்றார். அதுபோல நம்முடைய சிவகாசி ஓதுவார் ஐயா அவர்கள் நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இந்த திருமுறைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஒரே கொள்கையோடு ஒரே குறிக்கோளோடு வாழ்ந்து வருகின்றார் என்றால் அது நிறைய எத்தனையோ நூற்றுக்கணக்கான மாணவர்களை அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் நெய்வேலியை. அதுபோல காஞ்சிபுரத்திலும் உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் நம்முடைய வாழ்நாள் குறிக்கோளாக கொண்டு சில ஆண்டுகளாக இந்த 12 பிள்ளைகளுக்கு அவர்கள் பயிற்சி கொடுத்த விதத்தை அன்றாடம் நேரில் இருந்து நான் கண்ட அனுபவத்தை சொல்லியிருந்தேன். அவ்வளவு சிரமப்பட்டு கற்றுக் கொடுக்கிறார். சிறு வயது குழந்தைகளுக்கு தேவாலய இன்னிசையை கற்றுக் கொடுப்பது வந்து அவ்வளவு எளிய ஒரு காரியமே அல்ல. அதை மிக சிரமப்பட்டு அவளை இந்த அளவுக்கு அவளை கொண்டு வந்து அவளை பாட வைத்திருக்கின்றார்கள் என்றால் மிக மிக பாராட்டுக்குரிய ஒரு செயல். அவருடைய திருவடியை வணங்கி கொள்கிறேன். இந்த குறிக்கோளோடு குழந்தைகளும் தங்கள் வாழ்க்கையை ஒரு குறிக்கோளை வைத்துக் கொண்டு குருநாதர் கற்றுத்தந்த வழியிலே குருவை மேலும் மேலும் கற்றுக்கொண்டு அவர்கள் எதிர்காலத்திலே நல்ல ஒரு சிறந்த ஓதுவாவுக்கு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அதற்கு ஐயாவை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவருடைய பெற்றோர்களும் தொடர்ந்து ஊக்கமளித்து குழந்தைகளை எல்லாம் தொடர்ந்து இந்த இன்னிசையை கற்றுக்கொள்ள அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒரு அரிய வாய்ப்பினை அளித்த இந்த நன்றிக்கு ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நம்முடைய பரதநாட்டியம் ஆசிரியர் திருமதி உஷா ராமச்சந்திரன் அவர்கள் சுருக்கமாக குழந்தைகளை வாழ்த்தி வருமாறு அன்போடு. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்னாடி அம்மா அவர்கள் ஐயா மற்றும் ஐயா எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக நிறைய தேவாரத்தை பற்றி ஒவ்வொரு குறிப்புகளும் சொல்லி சொல்லி பாராட்டியிருக்காங்க. ஒரு குழந்தைய வந்து அம்மா அப்பா கொண்டு வர்ற வழியில தான் வந்து குழந்தைகளுடைய மேன்மை இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்கள் குழந்தைங்க எல்லாரையுமே கொண்டு வந்து இங்கே தேவாரம் படிக்க வச்சவங்களுக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். அடுத்து பெருமைக்காக சொல்லலை, எங்கள் இசைப்பள்ளி ஆசிரியர் அதாவது என்னுடைய தம்பி ராஜபதி தம்பி அவன் வந்து இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் பரதநாட்டியம் ஐயா சொன்ன மாதிரி பரதநாட்டிய நிகழ்ச்சிகளும் சரி தேவார நிகழ்ச்சிகளும் சரி பல ஊர்களில் பல இடத்துல பல கோயில்களில் நாங்கள் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு மாணவர்களுக்கு தேவாரத்தில் அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அதுக்கு உறுதுணையாக இருந்து
அவருடைய குரு, அதாவது நம்ம தம்பியோட குரு ஆசியுடன் அவரை இது எல்லாமே நடத்தி செஞ்சிருக்கார். அதன் வழியில வந்து இப்போ நம்ம இசைப்பள்ளி சண்முக பிரியா அவங்களும் அதை பின்பற்றி வந்துட்டு இருக்காங்க. இதை வந்து பார்க்கும்பொழுது எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் இசைப்பள்ளி தலைமை ஆசிரியர், எங்கள் ஆசிரியர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இதை நாங்கள் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ வந்து பூரிப்பாக இருக்குது. என்ன சொல்கிறது, ரொம்ப ப்ரௌடாக இருக்குது எங்களுக்கு. எங்கள் இசைப்பள்ளி மாணவி ஒரு ஆசிரியர் வந்து இந்த அளவுக்கு உருவாக்கி அந்த குழந்தையும் அவரோட வழியில் வந்து குழந்தை வருது அப்படிங்கும் பொழுது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெருமிதமாக இருக்கு. இந்த தருணத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். தொடர்ந்து பரதநாட்டிய ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அரசு இசைப்பள்ளி தேவார் நம்மளுடைய மிருதங்க துறை ஆசிரியர் யுவராஜன் ஐயா அவர்களை சுருக்கமாக குழந்தைகளை வாழ்த்து வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு அதிகமாக பேசி பழக்கம் இல்லை, இருந்தாலும் சில கருத்துக்களை சொல்ல இருக்கேன். இங்கே அதாவது இசையால் வசமாக இதயம் இது, இறைவனி இசை வடிவம் எனும்போது அப்படின்ற மாதிரி குழந்தைகள் வந்து இசையை கற்றுக்கிடும் போது அவங்க வந்து நல்லொழுக்கங்களை கற்றுக்கிறாங்க. அவங்க வந்து வேறு விஷயங்கள் தெரிய போகாமல் ஒழுக்கங்களை கற்றுக்கிறாங்க. அதாவது கடவுள் என்பது உள்ளே கடந்து செல்வது தான். நம்ம மனசுக்குள்ளே தான் கடவுள் இருக்காங்க. அதை கடந்து போகும்போது தான் இறைவனுங்கிற ஒரு நமக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு குழந்தைகள் வந்து இது மாதிரி இசையை கற்றுக்கணும். அவர்கள் சிறப்பாக பாடினார்கள் இங்கே சுதியோடும் தாளத்தோடும். அவர்களுக்கு பக்கவாத்தியமாக இருந்த நம்முடைய வயலின் ஆசிரியர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து குழந்தைகள் வந்து கையை பிடிச்சி கூட்டுகிட்டே போகிறாரு. ஒவ்வொருத்தரையும் அவங்க பாடலாம் கூட பிடிச்சி கமகங்கள்லாம் வந்து அவரே வாசித்து சிறப்பாக. அதே மாதிரி பக்கவாத்திய மிருதங்கம் மோர்சிங் கஞ்சிரா அவர்கள்லாம் வந்து குழந்தைகளை அப்படியே பின்னாடி இருந்து தூக்கிட்டு போகிற மாதிரி நான் ஒரு கற்பனையாக நினச்சிட்டேன். சிறப்பாக வாசித்தாங்க எல்லாருமே. குழந்தைகளை உருவாக்கிய நம்முடைய தம்பி ராஜபதி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. வணக்கம், நன்றி. தொடர்ந்து மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா. இப்பொழுது அழகாக பாடிய இந்த குழந்தைகளுக்கு நம்மளுடைய சிறந்த அறிஞர் பெருமக்கள் முன்னிலையில் இசையாசிரியர்களும் நம்மளுடைய பெரியவர்களும் சேர்ந்து அந்த குழந்தைகளை வாழ்த்தி அவர்களுக்கு பரிசுகளை வழங்குகிறார்கள். முதலில் செல்வன் சிவராஜபுரம், செல்வன் உ விஜயகிருஷ்ணா, செல்வன் ராரா கி பவன் விஸ்வமித்ரன், செல்வன் லா நம்பி ஆரூரன், செல்வன் கா சா கேதாரி சுதன், செல்வன் கி கோ சுஷாந்த் ராய், செல்வி சிவராஜ மீனாட்சி,
செல்வி சு கா சிவப்பிரியா. செல்வி சா சிவகீர்த்தி. செல்வி லா சன்மதி. செல்வி ரா யுவஸ்ரீ. செல்வி லே சிவன்யா. இந்த குழந்தைகள் அப்படியே எல்லாரும் எடுத்துக்கிட்டு மேலே போயிடுங்க. எல்லாரும் வரிசலாக போங்க. எல்லாரும் சேர்ந்து இன்னொரு ஃபோட்டோ ஃப்ரீயாக மேலே போகணும். நம்ம முருகவேல் ஐயா மேலே வாங்க. இந்த குழந்தைங்க முன்னாடி சின்ன குழந்தைங்க முன்னாடி திருப்பி என்னம்மா சேர்ந்து எல்லாம் எல்லாரும் போட்டோ நன்றி. அப்படியே ஓகே ஓகே. ஐயா பகவதி கலைஞர் மேலே வாங்க. என்ன பகவதி கலைஞர் கொஞ்சம் மேலே வாங்க. ஒரு நிமிஷம் ஒரு போட்டோ எடுத்து அவங்களோட சேர்ந்து ஐயா ஐயா வாங்க. கார்த்தி சார் கொஞ்சம் உட்காந்து அப்படியே ஐயா மேலே வாங்க. கார்த்திகையா சரி 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 ஓகே. அவங்க அப்படியே முன்னேறி போட்டோ ரெடியாக இருக்க எல்லா முகம் தெரியுதா? படிச்சது ஒரு லைட் போடுமா? பன்னிசை நன்மணியாக பன்னிருவர் திகழ்கின்ற இப்பொழுது அவர்கள் தமிழ் போல் வாழ்க, திருமுறை போல் வாழ்க, அவருடைய குருநாதர் போல் வாழ்க, இசையாய் வாழ்க என்று சொல்லி எல்லோரையும் வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். அற்புதமான இந்த விழாவிற்கு வருகை தந்த நம்மளுடைய இசைஞான சிறார்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், அவர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குழந்தைகள் மிகவும் சீரும் சிறப்புமாக பாடுவதற்கு முதல் காரணம் அவங்க பெற்றோர்கள் தான். அதனால அவங்களுக்கு தான் முதல் நன்றி. அதோடு
அந்த குழந்தைகளை அத்தனை பேரையும் ஒருமுகமாக வைத்து இன்முகமாக அந்த வகுப்பை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முருகவேல் ஐயா அவர்களுக்கு ஒரு பொன்னாடை பற்றி சிறப்பு செய்கின்றோம். தம்பி பொன்னாடை. இங்க இருக்கு. அவருக்கு போடு. முருகவேல் ஐயாவுடைய இல்லத்துல தினந்தோறும் அவருடைய வகுப்பு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாணவர்களுக்கான இந்த லெட்டர் அழகான ஒரு வடிவமைப்பு, பரிசுக்கான வடிவமைப்பை செய்து கொடுத்தவர் ஐயா தான். ஐயா அவர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி 2வது வருடமாக 3வது வருடமாக பல வருடங்கள் நடக்க எல்லாம் வல்ல பெருமாள் திருவுருளை வேண்டுகின்றோம். அப்புறம் இங்க வருகை தந்து மாணவர்களை வாழ்த்தருடைய நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய சச்சிதானந்தம் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நம்முடைய நாகராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லா மாணவர்களுக்கும் பொன்னாடை போட்டி சிறப்பு செய்த ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒளிவொலி அமைத்து கொடுத்த ஜோதி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முழுவதுமாக கேமரா வீடியோ எடுத்த நம்மளுடைய அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஸ்டேஜையும் பேனரையும் அழகாக எங்களுக்கு வடிவமைத்து கொடுத்த பச்சையப்பா சில்ஸ் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இலவச பங்குச்சந்தை பயிற்சி. பங்குச்சந்தை அப்படின்னா என்ன? நீங்க ஏன் பங்குச்சந்தைக்கு வரணும்? பங்குச்சந்தையில நீங்களும்